ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி கிளாஸில் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சின்ன டாபிக் தான், ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துப்போம். ஸோ தட் நம்ம அந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாமுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அந்த டாப்பிக்கில் இருக்கிற பழைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை படிக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக மட்டும்தான் படிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அப்படி படிக்கிறது தான் கரெக்ட் வே ஆஃப் லேர்னிங்காக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19th amendment deals with it அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கமிஷன் இஸ் ஈக்குவல் டு சிவில் கோர்ட். பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் அஃபீஷியல்ஸ், பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட்ஸ் அஃபீஷியல்ஸ். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 and 4. அதாவது இந்த 90th amendment deals with it அப்படிங்கிறதும் தப்பு அப்படிங்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட்ஸ் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறதும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் recommends that a national education commission must be set up for every அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 5 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், இப்போ நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன் அப்படின்னா இட் இஸ் டிஃபைன் பை an article. எந்த ஒரு பாடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிக்கலால டிஃபைன் பண்ணியிருந்தா அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிக்கல்னால டிஃபைன் பண்ணாமல் இருந்ததுன்னா அது ஸ்டாட்யூட்டரி பாடியா இருக்கலாம், இல்லை இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி இருக்கலாம். வேறஸ் ஆர்டிக்கல் டிஃபைன் பண்ணியிருந்தா அது கண்டிப்பா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. முதல்ல இது ஆர்டிகல் 338 மட்டும்தான் இருந்தது. இப்போ அந்த ஆர்டிக்கல்ல என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருப்பார். அவர் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருப்பார். ஆர்டிகல் 338 இதை சொல்லுது. ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், அவருடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் மெஷர்ஸ், இல்லை அந்த ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இல்லை அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் என்ன பண்ணணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணி அதை பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸருடைய வேலையாக இருந்தது. ஸோ லேட்டர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1978, ஓகேங்களா, இயர் 1978 இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவர் தனியாக இருந்தார். ஒரு மல்டி மெம்பர் பாடியை கிரியேட் பண்ணாங்க 78 ஒரு மல்டி மெம்பர் பாடியை ஸ்பெசிஃபிக்காக இந்த எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான வெல்ஃபேர் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ தட் எக்வாலிட்டி ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மல்டி மெம்பர் பாடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மல்டி மெம்பர் பாடியை லேட்டர் 1987 ரீநேம் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 78 மல்டி மெம்பர் பாடி வருது, 87 அதை ரீநேம் பண்ணுறாங்க. என்னென்ன நேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த 87 நேம் பண்ணது கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அது ஒரு செப்பரேட் பாடி. ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் பாடியாக இருக்கு. அதே நேரத்தில் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்காரு. ஸோ இப்படி 2 பேர் தனித்தனியாக வேலை செஞ்சதை ஈஸியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டிடியூஷன்லேயே ஒரு புது அமெண்ட்மெண்ட் 65th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1990 ஒரு புது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அப்படிங்கிறத மல்டி மெம்பர் பாடியை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மட்டும் இருந்த ஒரு பாடியை மல்டி மெம்பர் பாடியை கிரியேட் பண்ணுறாங்க. எப்போ கிரியேட் பண்ணுறாங்க? 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990. ஸோ இது வரைக்கும் இது எப்படி இருக்கு? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சேர்ந்த மாதிரி இருக்கிறத விட எஸ்டிஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்குரிய தேவைகள் வேற மாதிரி இருக்கும், அண்ட் எஸ்சிஸ் அப்படிங்கிறவங்களுக்குரிய தேவைகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது செப்பரேட் கமிஷனாக இருந்தால் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது, 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அடுத்து 89th. இது எந்த வருஷம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2003.
ஸோ 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அப்படிங்கிறத செப்பரேட் பாடியாக பிரிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அப்படிங்கிறதே உருவாகுது. ஸோ இப்படி பிரிக்கும் போது தான் இவ்வளோ நாளும் ஆர்டிகல் நம்பர் 338 இருந்தது இல்லையா? ஸோ இதில் ஆர்டிகல் நம்பர் 338A அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஆர்டிகல் நம்பர் 338க்குள்ள ஏ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சேர்த்து புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, செப்பரேட் பாடி ஃபார் எஸ்டிஸ். ஸோ இது எப்போ இருந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு, அதாவது எப்போ இருந்து ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் உருவான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருந்தார், ஒரு மல்டி மெம்பர் செப்பரேட் பாடி ஒன்று கிரியேட் ஆச்சு. தென் அந்த மல்டி மெம்பர் பாடி ஒரு எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு கம்பைன் பண்ணினா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக மாறிச்சு. லேட்டர் 2003ல் 89th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தனியாக பிரிஞ்சு 2004லேருந்து செப்பரேட்டாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, அண்ட் தென் 3 more மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். இவங்க எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்வாங்க, இவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதும் பிரசிடென்ட். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years. ஓகேங்களா? கரண்ட்லி இவங்களுடைய டேர்ம் 3 years. இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன், இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனுடைய பேரில் தான் 1999ல் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரியும் தனியாக கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ இந்த கமிஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுவாரோ அதை இவங்க ஒரு மல்டி மெம்பர் பாடியாக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கம்பைன் பாடியாக இருந்தது எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு. ஒன்ஸ் எஸ்டிஸ்க்குன்னு பிரிஞ்ச பிறகு இவங்க இன்னும் கூட ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ரிசோர்ஸஸ், மினரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பண்ணலாம். சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்லி வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கிறது டிஃபாரஸ்டேஷனுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுனால அதை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் 1996ன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம், அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் உடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது போக இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் கோடுக்கு ஆன ரைட்ஸ் வந்து இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ்க்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ்க்கு வந்து இருக்கு. இப்போ இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஆஜராக சொல்றது, இல்லை அந்த கம்ப்ளைண்ட்க்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சிவில் கோர்ட் என்ன பண்ணுமோ அந்த விஷயங்களை வந்து இவங்களும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த கமிஷன் வந்து எவ்ரி இயர் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, அதை பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் அதை டேபிள் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ உங்ககிட்ட வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 338A. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம் வந்து கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிஞ்சுது, இல்லை இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரேர் கேசஸில் ஃபங்க்ஷன்ஸை டீட்டெயில்டாக கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் புரிஞ்சிடும். 90th அமெண்ட்மெண்ட் கிடையாது, 89th. ஸோ அதனால தான் நம்ம அது தப்புன்னு சொன்னோம். பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுலேருந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். ஹாப்பி லேர்னிங்.